மாஸ்டரி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கிறது அனாலிசிஸ் வீடியோ தான். 3rd அன்னைக்கும் 6th அன்னைக்கும் நடந்த யுஜிசி நெட் எக்ஸாமோடது நான் முதல்லயே இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம பார்க்கிறது 7th, 8th, 9th அந்த 3 நாள் 2, 2 ஷிஃப்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்லேருந்து அது எழுதினவங்க சொன்ன ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ வச்சு எந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அத பத்தின ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான். இதுல எக்ஸ்பிளனேஷன்ஸும் நமக்கு இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்க. யாரெல்லாம் இன்னும் எக்ஸாம் யுஜிசி நெட் எழுதணுமோ, இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வர நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் அதே கொஸ்டின்ஸ் வரலனாலும், அந்த டாபிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல இருக்கிறது அனாலிசிஸ் வீடியோ. 3டும் 6த்தும் நான் முதல்லயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. ஓகேவா? இப்ப 7, 8, 9 அந்த 3 நாள் இந்த 2, 2 ஷிஃப்ட்டா நெறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அவங்க சொன்னத வச்சு பண்ண ஒரு வீடியோ இது. ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? பார்க்கலாமா என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாம் நீங்க கவர் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. எதெல்லாம் கவர் பண்ணலையோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. டக்குன்னு ஒரு ஒரு 2 மார்க் கிடைக்கிறதுங்கிறது சும்மா இல்லங்க. இல்லையா? எவ்வளோ பேருக்கு அந்த 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ்ல போறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 2 மார்க் கூட இந்த தடவ விடாம நம்ம நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஓகே. எஜுகேஷன் மாஸ்டரி, எடு மாஸ்டரி தமிழ், இங்கிலீஷ். ஓகேவா? ஓகே. யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ, நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். பிளேலிஸ்ட்லயும் செக் பண்ணி பாருங்க. அனாலிசிஸ் வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோ எல்லா யூனிட்ஸ கவர் பண்ணி ஒரு ஷார்ட் நோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸ் எல்லா ஷிஃப்ட்ஸ்லயும் வருது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. நாம இப்ப பார்க்க ஆரம்பிச்சுருவோமா? இந்த வீடியோல என்ன இருக்குன்னா, அனாலிசிஸ் வீடியோ இது. ஓகேவா? அனாலிசிஸ் வீடியோ. ஓகே. அனாலிசிஸ் வீடியோ. என்ன இன்னைக்கு வந்ததுன்னா, 3டும் 6த்தும் நான் முதல்லயே போட்டிருக்கேன். 7th அன்னைக்கு, 8th அன்னைக்கு, அப்புறம் 9th அன்னைக்கு இந்த 3 நாள் நடந்த எக்ஸாம்ஸோட அந்த 2, 2 ஷிஃப்ட்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷனோட இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் லேர்னர் சென்டர்ட் மெத்தட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ லேர்னர் சென்டர்ட் மெத்தட் ஈவன் 3rd, 6th கூட அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகி வந்துச்சு. இன்குவைரி பேஸ்டு லேர்னிங் கேட்டிருந்தாங்க. அதே மாரி இப்போ கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் பத்தி கேட்கறாங்க. இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிறது. ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ்ல. கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்னா பியர் குரூப்போட சேர்ந்து பண்றது. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் அது ரிலேட்டட் மெட்டீரியல் அனுப்பிச்சுருவாங்க. கிளா வீட்ல போய் அத படிச்சுட்டு, நெக்ஸ்ட் டே அத பத்தின ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அத பத்தி ஒரு ஒரு கிளாஸ்ல நடக்கும். அவ்வளவுதான் டிஸ்கஷன். அதுதான் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். அப்புறம் இன்குவைரி பேஸ்டு லேர்னிங்ல ஒரு டீச்சர் வந்து ஒரு டாபிக் சொல்லிட்டு பசங்களே அந்த கொஸ்டின்ஸ் அவங்களே கண்டுபிடிக்கிறது. அதான் இன்குவைரி பேஸ்டு லேர்னிங். எக்ஸ்ப்ளோரிங் கொஸ்டின்ஸ் அண்ட் கண்டக்டிங் ரிசர்ச் இண்டிபெண்டன்ட்லி. ஓகே. இன்குவைரி பேஸ்ட். ஓகேவா? அடுத்தது எது ரொம்ப கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஸ்வயம் பத்தினது நெறைய நமக்கு வருது இந்த வாட்டி. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ, கொஞ்சம் ஸ்வயம் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரையுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? மொத்தம் இப்போதைக்கு 10 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்வயம்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸோ ஏஐசிடிஎல், என்பிடிஎல், யுஜிசி, இக்னோ, சிஇசி, என்சிஇஆர்டி, என்ஐஓஎஸ், ஐஏஎம்எஸ், ஐஎன்ஐ, என்ஐடிடிஆர் இவங்களோட ஃபுல் ஃபார்ம்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்னலாம் பண்றாங்க. அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோல இவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் எடுக்குறாங்கன்றதும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது டீச்சிங் எய்ட்ஸ். டீச்சிங் எய்ட்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த 3 நாள்ல தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. டீச்சிங் எய்ட்ஸ்னா எப்படி வந்து ஒரு டீச்சர் வந்து தான் சொல்லித் தர கன்டென்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ண எதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அததான் டீச்சிங் எய்ட்ஸ்ன்னு சொல்றோம். இல்லையா? சில இது போர்ட் நார்மல் பிளாக் போர்டு கூட ஒரு டீச்சிங் எய்டு தான். ஓகே. இப்ப சார்ட்ஸ் யூஸ் ஒவ்வொரு பசங்களுக்கு ஏத்தா மாரி. ஏன்னா கிளாஸ்ல விஷுவலா சில பசங்க படிக்கும். சில பசங்க ஆடியோவா படிக்கும். ஆடியோ விஷுவலா படிக்கும். டாக்டைல்னா தொட்டு பார்த்து ஹேண்ட்ஸ் ஆனா படிக்கிற பசங்க. அவங்களுக்கு ஏத்தா மாரி ஒரு டீச்சர் வந்து எய்ட் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. அத படிச்சுக்கோங்க. அடுத்தது மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. எப்படி வந்து ஒவ்வொரு நீட்ஸ் வந்து ஒரு ஹியூமனுக்கு முக்கியங்கிற மாதிரி. ஸோ இது வந்து டவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிசியாலஜிக்கல் நீட்ஸ், அப்புறம் சேஃப்டி நீட்ஸ், அப்புறம் லவ் அண்ட் பிலாங்கிங், அதுக்கப்புறம் எஸ்டீம் நீட்ஸ், இந்த கடைசியா இருக்கிறது தான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்ன பத்தின புரிதல் எனக்கு வர்றது. என்னோட கேப்பபிலிட்டி என்னன்றது எனக்கு தெரியறத தான் நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அது கொஞ்சம் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. இது மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இது 5 லெவல்ஸ் ஆஃப் பிரமிட். இது வந்து இப்ப மாடர்னா நெக்ஸ்ட் ஒரு 1970ஸ்ல அதே மாரி இதுவும் வந்துச்சு.
இதுல என்னன்னா மொத்தம் பிசியாலஜிக்கல் நீட், சேஃப்டி நீட், லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம் நீட், அப்புறம் காக்னிட்டிவ் நீட், எஸ்தெட்டிக் நீட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், டிரான்செண்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு 8 இருக்கு. அதுல 5 தான் இருக்கும். இது மாடர்னா வந்து இந்த நீட்ஸ்ல இது இருக்கு. சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து இதுவும் அதே மாரி ட்ரையாங்கிளா தான் இருக்கும். கீழேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாரி கீழேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மேல இருக்கிறது தான் கடைசி வர அந்த நீடு. டிரான்செண்டன்ஸ்ன்னு இருக்குல்ல, அது கடைசி நீடு வந்து அங்க மேல இருக்கு. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பவர் கிடைக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் திங். ஓகே. ஹெல்பிங் டூ அதர்ஸ் அச்சீவ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நம்மளையும் மீறி அந்த தன்னலமா யோசிக்காம, அந்த சுயநலமா யோசிக்காம இருக்கிறது. அந்த மாதிரி இருக்குது டிரான்செண்டன்ஸ். ஓகே. மத்தவங்களுக்காக பண்றது. ஓகே. தன்னை பத்தின ஒரு புரிதல் இருக்கிறது. இது எல்லாமே அந்த டிரான்செண்டன்ஸ். ஓகே. ஸ்பிரிச்சுவல் திங்கிங் ஜாஸ்தி இருக்கும். அது எல்லாமே டிரான்செண்டன்ஸ். ஓகே. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா எல்லாமே மாறும். ஓகே. சைக்காலஜிக்கலா அந்த குழந்தைக்கு எப்படி அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த லேர்னிங்ல எப்படி அஃபெக்ட் ஆகுது? எதனால அஃபெக்ட் ஆகுது? இவ சோசியல் பேக்ரவுண்ட், அவங்க லேர்னிங் ஸ்டைல் பசங்களுக்கு சில பசங்களுக்கு வந்து விஷுவலா படிக்கும், ஆடியோவா படிக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கொஸ்டின புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாரி எழுதுங்க. காக்னிட்டிவ் எபிலிட்டி குழந்தைக்கு கம்மியா தான் இருக்கும். இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரியும் மாறும். எமோஷன்ஸ், பிஹேவியரலாவே இந்த குழந்தைக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சைக்காலஜிக்கலாவே. ஸோ அதெல்லாம் வந்து லேர்னிங்க அஃபெக்ட் பண்ணும். அது ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் தான் மெயினா வந்த கொஸ்டின்ஸ் டீச்சிங் ஆப்டிட்யூட்ல இந்த 3 டேஸ்ல. அடுத்தது யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம், அது பாசிட்டிவிசம் கொஸ்டின் வந்திருக்கு. பாசிட்டிவிசம்ல என்ன சொல்றாங்கன்னா, எதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே உண்மைதான் சொல்றது பாசிட்டிவிசம். ஓகேவா? போஸ்ட் பாசிட்டிவிசம்ல என்ன சொல்றாங்க, எதெல்லாம் ப்ரூவ் ஆயிருந்தாலும் நான் அத பண்ணி பார்க்கணும். என்னோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கணும்னு சொல்றது போஸ்ட் பாசிட்டிவிசம். அது கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சயன்ஸ், ப்ரூவ் வித் சயன்ஸ். அது பாசிட்டிவிசம். பட் போஸ்ட் பாசிட்டிவிசம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கேன் பி அஃபெக்டட் பை பெர்சனல் பயாஸ் அந்த கான்டெக்ஸ்ட்ல கூட மாறக்கூடும். இல்லையா? இதெல்லாம் ரிசர்ச்ல வர்றது. ஓகேவா? அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது மேபி அந்த கான்டெக்ஸ்ட்ல அது தப்பா இருக்கலாம். அந்த நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அது ரிலேட்டடாவும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளேஜரிசம் பத்தின கொஸ்டின். இது ரொம்ப ரிசர்ச் ஆப்டிட்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேஜரிசம்னாலே என்னன்னா, நம்ம என்னெல்லாம் அந்த ரிசர்ச்ல தப்பு பண்றோம், அதுதான் பிளேஜரிசம். ஓகே. சில தப்பு தெரியாம பண்ணாலும் அது தப்பு தான். சில தப்பு நம்ம தெரிஞ்சே பண்ணுவோம். அதுதான் பிளேஜரிசம் சொல்றோம். அதே மாரி இப்ப எதனா ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம காப்பி பண்றோம். அவங்களோட அவங்களோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட தாட்ஸ காப்பி பண்ணும்போது, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய கிரெடிட் நம்ம குடுத்துறணும். கிரெடிட்னா என்னன்னா, எந்த ரிசர்ச் பேப்பர்ல இருந்து எடுத்தோங்கிறத நம்ம அது எழுதிறணும். ரெஃபரன்ஸஸ்ல போட்டுறணும். இல்ல இன் டெக்ஸ்ட்ல நம்ம எழுதும்போது, அது வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதுல பண்ணிறணும். அதுதான் பிளேஜரிசம். ஓகேவா? அந்த பிளேஜரிசம் டிடெக்ஷன் டூல்ஸ்ன்னு இப்ப நெறைய வந்துருச்சு. நம்ம ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணும்போது செக் பண்ணா அது காட்டும். லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10% வந்தா நோ பெனால்டி, 10-40% வந்தா ரிவைஸ் டூ ரீசப்மிட். இது வந்து யார் சொன்னதுன்னா, இது யுஜிசியோட இது. ஓகேவா? ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும். லெவல் 2னா 40-60% சிமிலாரிட்டி இருந்துச்சா சப்மிட் பண்ணணும். டிபார்ட் ஃப்ரம் சப்மிட்டிங் ஃபார் 1 இயர். அப்புறம் அபோவ் 60% சிமிலாரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மொத்தம் நமக்கு ரிசர்ச்ல பொறுத்த 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு 2 இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ மட்டும் பண்ணும். அவ்வளவுதான். நம்ம பெருசா அதுல எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். பட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதுல நம்ம ஏதோ ஒண்ணு இன்ஃபர் பண்றோம். அத கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசஸ் டேட்டா த்ரூ த மீன், மீடியன், மோட் அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ற கொஸ்டின் அடிக்கடி வருது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னாலே என்னன்னா, ஒரு மீன் வேல்யூ இங்க இருக்குன்னா, அந்த மீன் வேல்யூ சுத்தி எந்த அளவுக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம் நம்ம. எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அத சுத்தி இருக்கு. எ மெஷர் ஆஃப் ஹவ் ஸ்ப்ரெட் அவுட் நம்பர்ஸ் ஆர் இன் டேட்டா செட். டேட்டா செட்னா இந்த டேட்டாஸ். ஓகேவா? அடுத்தது ட்ரையாங்குலேஷன்ங்கிறது கொஸ்டின் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ட்ரையாங்குலேஷன்னா என்னன்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது குவான்டிடேட்டிவாவும் பண்ணுவோம், குவாலிட்டேட்டிவா பண்ணுவோம். இல்ல 2 ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்தும் பண்ணுவோம். அதெல்லாமும் ட்ரையாங்குலேஷன்ல தான் சேரும். மல்டிபிள் மெத்தட்ஸ் இல்ல மல்டிபிள் சோர்சஸ் ஆர் ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது அது பேர் ட்ரையாங்குலேஷன். அடுத்து ஷோட் சிந்துங்கிறது, இது எல்லாமே நான் அதுலயும் குடுத்துருக்கேன். ஷார்ட் நோட்ஸ் வீடியோல. இது 4 இருக்கும். ஷோட் சிந்து, சித்து அந்த மாதிரி நெறைய இருக்கும். ஓகேவா? சித்தி. ஓகேவா? அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியம் நமக்கு. இதுல வந்து ரிசோர்ஸஸ் இருக்கும். ஜர்னல்ஸ், புக்ஸ் அண்ட் டேட்டாபேஸஸ். ஓகேவா? அடுத்தது எல்லாம் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ ரிசர்ச்க்காக.
அடுத்தது சாம்பிளிங் டைப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சாம்பிளிங் டைப்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி 2ஆ பிரியும். ப்ராபபிலிட்டிங்கிறது எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். ரேண்டமா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். நான் ப்ராபபிலிட்டி அந்த மாரி கிடைக்காது. இதுல வந்து ரிசர்ச்சரோட கன்வீனியன்ஸ் இருக்கும். நமக்கு என்ன பர்ப்பஸ்? என்ன ரிசர்ச்சோட பர்ப்பஸ்க்கு ஏத்த மாரி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது ரேண்டமா இருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைடா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இதுல ஸ்னோபால் வரும். ஓகே. அதெல்லாம் ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல வந்து குவான்டிடேட்டிவ் ஆக்ஷன் ரிசர்ச் கேட்டிருக்காங்க. எப்பயுமே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் நியூமெரிக்கல் டேட்டா. நம்ம இன் டெப்த் போய் கனெக்ட் இதுல வந்து ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்ணுவோம். குவான்டிடேட்டிவ் டேட்டால ஹைப்போதசிஸ் செட் பண்ணுவோம். ஹைப்போதசிஸ்னா என்னன்னா ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேட்மென்ட் சொல்லுவோம். நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கும்போது இப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம். குவான்டிடேட்டிவ் டேட்டா பண்ணும்போது நமக்கு ஹைப்போதசிஸ் வரும். நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ்லாம் வரும். ஓகேவா? அடுத்தது ஆக்ஷன் ரிசர்ச் எதுக்கு பண்றோம்? ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு. அதுக்காக கண்டுபிடிக்கிறது ஆக்ஷன் ரிசர்ச். அதே மாரி ஆக்ஷன் ரிசர்ச்ல நம்ம ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சோம்னா, அத நம்ம என்ன பண்ணலாம்? ஜெனரலைஸ் பண்ண முடியும். ஜெனரலைஸ்னா அது வந்து ஓகே. எல்லாம் இது இப்படிதான் ப்ராப்ளம்னா, இது எல்லாத்துக்கும் இதுதான் சார்ந்திருக்கும். இந்த ப்ராப்ளம் தான். ஸோ அது பண்றத நம்ம ஜெனரலைஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது டேட்டா கலெக்ஷன் டூல்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல டேட்டா கலெக்ஷன் டூல்ஸ், குவான்டிடேட்டிவ் டேட்டா சர்வே பண்ணுவோம், கொஸ்டினேர் பண்றோம். அதெல்லாம் டூல்ஸ். குவாலிட்டேட்டிவ் டேட்டால அப்சர்வ் பண்றோம். அதுவும் டூல் தான். எந்த டூல்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண, அது எல்லாமே நமக்கு கிடைக்கிற டூல்ஸ். ஓகேவா? அடுத்தது கை ஸ்கொயர் டெஸ்ட். அதே மாரி ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் நமக்கு டி டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இசட் டெஸ்ட் இருக்கு. எஃப் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு. கை ஸ்கொயர் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்ங்கிறது நம்ம எங்க பண்ணுவோம்னா, இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்ல யூஸ் பண்ணுவோம். நமக்கு கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் இத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேட்டகாரிக்கல் வேரியபிள் மேல், ஃபீமேல், எம், எஃப் அந்த மாரி டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணும்போது கை ஸ்கொயர் வரும். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போனா இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போதைக்கு வேணாம். அதுல வந்து ஓ மைனஸ் ஓ ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் அந்த மாரிலாம் வரும். நம்ம ஓகே. ஸோ இப்போதைக்கு இது அப்சர்வ்ட் அவுட்கம். ஓகே. இத வச்சு எக்ஸ்பெக்டட் அவுட்கம். அதுதான். ஓ மைனஸ் இ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாரி வந்துச்சு இது கை ஸ்கொயர். அப்புறம் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் குவான்டிடேட்டிவ் டேட்டால வரும் நமக்கு. இந்த ஹைப்போதசிஸ் எதுக்கு செட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்ச் கண்டுபிடிக்கும்போது நல், ஆல்டர்னேட்டிவ்னு 2 வச்சுப்போம். ஓகேவா? இப்ப நல் ஹைப்போதசிஸ்னா என்னன்னா, எந்த எஃபெக்டும் ஏற்படல. நோ எஃபெக்ட்னா அது நல் ஹைப்போதசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ்னா ஆமா, ஏதோ சம் சேஞ்சஸ் நடக்குது. சம் சேஞ்சஸ் இருக்குன்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். நம்ம ஒரு ரிசர்ச் கண்டுபிடிக்கும். இந்த நல்லத நம்ம மெயினா என்ன பண்ணுவோம்? ஃபோக்கஸ் பண்ணுவோம். நல் ஹைப்போதசிஸ் நம்ம வந்து அக்செப்ட் பண்றோமா? ரிஜெக்ட் பண்றோமான்னு பார்ப்போம். அதுல தான் நமக்கு இந்த நம்ம எரர் 1, எரர் 2 படிக்கிறோம்ல அது வரும். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் டைப் 1 எரர், டைப் 2 எரர்ல இந்த நல்ல ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்ணுமா, அக்செப்ட் பண்ணுமா அந்த இடத்துல வர்றது. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூனிட் 4 கம்யூனிகேஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்துச்சு. எதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு ஒரு தடங்கலா இருக்கு. அதுல சைக்காலஜிக்கல் பேரியர பத்தி வந்திருக்கு. நீங்க இந்த பிசியாலஜிக்கல் அதெல்லாமும் ஒரே தடவ படிச்சுக்கோங்க. எதெல்லாம் பேரியர். இப்ப சைக்காலஜிக்கல் பேரியர்னா சைக்காலஜிக்கலாவே ஒருத்தவங்க வந்து அவங்க சொல்றத நம்பல. அவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்ல. ஓகேவா? அந்த மாரி இருந்துச்சுன்னா, அது எப்படி அவங்களோட கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கும்? அதுதான். ஓகேவா? ஸோ ப்ரீஜுடிஸ் ஆர் பயாஸ் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அதான் ப்ரீஜுடிஸ். எமோஷன்ஸ் லைக் ஆங்கர் ஆர் ஆங்ஸைட்டி, மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் டியூ டூ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் சைக்காலஜிக்கல். அப்புறம் கம்யூனிகேஷன்ல எது வந்துன்னா, மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த எஸ்எம்சிஆர் மாடல் வந்திருக்கு. ஓகே. சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர். ஓகே. நமக்கு 3 மாடல் இருக்கு. லீனியர், இன்டராக்ஷனல், டிரான்சாக்ஷனல் 3 இருக்கும். அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாடல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். நானே அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷார்ட் நோட் வீடியோல கொஞ்சம் படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே தடவ. ஓகேவா? ஓகே. அடுத்தது மேக்பிரைட் ரிப்போர்ட்ன்னு ஒண்ணு புதுசா. ஓகேவா? இது கொஞ்சம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறது. இது ஆரம்பிச்சிருக்கிறதுன்னா, இது வந்து மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்ட். ஓகே. ஸோ இது கால்டு ஃபார் மோர் பேலன்ஸ்டு குளோபல் கம்யூனிகேஷனுக்காக பண்ண ரிப்போர்ட் இது. ஸோ மீடியா ஈக்விட்டி இருக்கணும். ஈக்குவல் அக்சஸ் டு கம்யூனிகேஷன் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அப்புறம் டைவர்சிட்டி இருக்கணும். கிரேட்டர் ரெப்ரசன்டேஷன் குளோபல் மீடியா. ரைட் டு கம்யூனிகேட் இருக்கணும்ன்றாங்க. என்ஷூரிங் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல். கம்யூனிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட். யூசிங் மீடியா டு ப்ரமோட் டெவலப்மெண்ட் எஸ்பெஷலி இன் புவரர் நேஷன்ஸ்ன்னு சொல்றாங்க. இது மேக்பிரைட் ரிப்போர்ட் 1980ல வந்தது இது. ஓகேவா? மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்ட் இது 1980ல. நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் எது எய்ம் பண்ணுதுன்னா டு ரெடியூஸ் மீடியா டாமினேஷன் பை a few powerful countries and promote fairer communication practices globally.
ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏதோ குரோனாலஜி ஆஃப் மூவிஸ், ஓல்டு மூவிஸ், அந்த ஆல்மரா அந்த மாதிரி ஒரு ஓல்டு மூவிஸோட குடுத்து அத ஒரு குரோனாலஜி கேட்டிருக்காங்க. அப்புறம் சோசியல் மீடியா பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆப்ஸ் வேர் யூசர்ஸ் கேன் கிரியேட், ஷேர் அண்ட் இன்டராக்ட் வித் கண்டென்ட் சச் அஸ் டெக்ஸ்ட், இமேஜஸ் அந்த மாதிரி பண்றதெல்லாம் சோஷியல் நெட்வொர்க்கிங். ஸோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே சோஷியல் மீடியா பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் எப்பயும் போல நம்பர் சீரீஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 4,27 இது 2 ஸ்கொயர் 4, 3 கியூப் 27, 6 ஸ்கொயர் வந்து 36, ஸோ 7 கியூப் வந்து 343 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க நம்பர் சீரிஸ் பண்ணும்போது கரெக்ட்டா எப்படி அது கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையா பண்ணுங்க. ஈஸி இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த போட் கொஸ்டின் வந்திருக்கு. போட்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். இந்த போட் சம்ஸ் நான் அதிலேயே ஆட் பண்ணல. இதுல கொஞ்சம் வருது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்ஸ்ட்ரீம்னா என்னன்னா when the boat moves against the direction of the water current, against அது எதிர்நோக்கி போகும்போது அந்த வாட்டர் கரண்ட்க்கு எதிரா போகும்போது அது பேர் அப்ஸ்ட்ரீம்னு சொல்றோம். அதுக்கு ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபெக்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா ஃப்ளோ ஆஃப் அ ரிவர். ஓகேவா? அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது போட் மூவ்ஸ் வித் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர். அந்த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் கூடயே போகும்போது எஃபெக்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் போட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். அப்ப இன்னும் கொஞ்சம் வேகமா போகும்ல அதுதான். இப்ப அப்ஸ்ட்ரீம்ங்கிறது ஸ்லோவர் மூவ்மெண்ட் as the boat fights against the current. டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் as the boat is aided by the current. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மிங் இருக்கு. இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. A boat covers 30 kilometer downstream in 2 hours and the same distance upstream in 3 hours. Find the speed of the boat is still water and the speed of the stream. அப்படி கேட்டாங்கன்னா நார்மலா நம்ம ஸ்பீடுக்கு எப்படிலாம் பண்ணிருக்கோம், ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம், அதே ஃபார்முலா தான் இங்கேயும். அதை பண்ணுங்க. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் போட்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2 பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னு கேட்டாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பண்ணுங்க. பிளஸ் பண்ணுங்க. போட்டோட ஸ்பீட் கேட்டா பிளஸ் பண்ணுங்க. ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணுங்கன்னு ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்தது ஒர்க் ரிலேட்டட் சம்ஸ் கொஞ்சம் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் ட்ரெயின் சம்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரெயின் சம்ஸும் எப்படின்னா இந்த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதுதான் டிஸ்டன்ஸ்ங்கிறது இதுல எதுனா லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஆர் த டிஸ்டன்ஸ் டிராவல். அதுதான் இங்க டிஸ்டன்ஸ். டைம்ங்கிறது டைம் டேக்கன் டு கவர் தட் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி டைம் டு கிராஸ் எ போல் இது கொஞ்சம் அடிக்கடி கேட்கறது. டைம் டு கிராஸ் எ போல்னு கேட்டாங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் பை ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் டு கிராஸ் அ போல் கேட்டாங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் பை ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பண்ணுங்க. டைம் டு கிராஸ் அ பிரிட்ஜ்ன்னு கேட்டாங்கன்னா எதனா டைம் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ் பை ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நமக்கு சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்திருக்கு. இது ஃபிஃப்த் இது ஓகே. சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது ஃபிஃப்த் ஒன். ஓகேவா? இதுலயும் கொஸ்டின் வந்திருக்கு. சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ல வந்திருக்கு. சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் 20% டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் 30% டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி 2-3% ஒன்னா கொடுத்திருந்தா அது பேர் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். இது எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணி டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிக்கணும். அதுல வர்றத வச்சு 20% கண்டுபிடிக்கணும். இதுல வர்றத வச்சு 30% கண்டுபிடிக்கணும். அப்பதான் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்தது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல ஃபேலசிஸ்ல அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆட் ஹோமினம் ஃபேலசி, ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலசி வந்திருக்கு. ஆட் ஹோமினம்னாலே ஒருத்தவங்க ஏதோ சொல்லும்போது அவங்க சொல்றதை விட்டுட்டு அவங்களையே நம்ம அட்டாக் பண்ற மாதிரி பேசுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட் ஹோமினம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்லிப்பரி ஸ்லோப்புங்கிறது ஒரு சின்ன விஷயத்த அப்படியே பெருசா பேசுறது. இப்படி ஒரு சின்னதா தான் சொல்லியிருப்பாங்க. அதை பெருசா பேசுறது ஸ்லிப்பரி ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வரல அந்த குழந்தை, ஒரு பென் எடுத்துட்டு வரல. நீ பென் எடுத்துட்டு வரல, நாளைக்கு இத எடுத்துட்டு வர மாட்ட, ஹால் டிக்கெட்ட மறந்துடுவ, எக்ஸாம்க்கு மாட்ட. அந்த மாதிரி ஒரு பெரிசா பேசுறது. ஓகே. ஒரு சின்ன விஷயத்த பெருசா பேசுறது. ஓகே. மேக்கிங் இட் பிக்கர் ஆக்சுவலா தான். ஓகேவா? அடுத்தது நியாயா பிலாசபி பத்தின கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நியாயா பிலாசபி என்ன பண்ணுது? இது இந்த யூஸ் ஆஃப் ரீசனிங் அண்ட் டிபேட் டு கெயின் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி. ஓகேவா? இந்த ரீசனிங் யூஸ் பண்ணி நாலேஜ் நமக்கு கிடைக்குதுங்கிறது நியாயா பிலாசபி. இதோட மெயின் ப்ராப்பனன்ட் யாருன்னா கௌதம அக்ஷபாதா. ஓகேவா? இவர் நியாயா சூத்ராஸ் எழுதியிருக்கிறாரு. which systematically presents the principle of logic, epistemology, metaphysics. இது ஒண்ணுமே இல்லை. எபிஸ்டமாலஜிங்கிறது நாலேஜ் எப்படி கிடைக்குது, மெட்டாபிசிக்ஸ்ங்கிறது உலகத்தை பத்தின ஒரு புரிதல், நமக்கு அந்த எல்லாமே எப்படி வந்துச்சு. ஓகே. மெட்டாபிசிக்ஸ். அடுத்தது பிரமாணாஸ் பத்தின கொஸ்டின். அதுல உப்பமானா கேட்டிருந்தாங்க.
மொத்தம் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 6 பிரமாணாஸ் இருக்கு. பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், உபமான, இல்ல பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தா, அர்த்தபதி, அனுபலப்தி. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்தது மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எப்பயும் போல கொஸ்டின் வந்திருக்கு. இதுல எதனா கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஷார்ட் நோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது கொஞ்சம் படிங்க, படிச்சா புரிஞ்சிடும். அப்புறம் அத்வைத்த வேதாந்தா, ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், இது எல்லாமே அந்த பிரமாணா சுத்தி வர்றது. ஓகே. அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் டேபிள் சம்ஸ் வந்திருக்கு. ஈஸி டு மாடரேட்டா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 8 ஐசிடியை பொறுத்த வரைக்கும் WIMAX கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வேர்ல்டு வைட் இன்ட்ரோபரபிலிட்டி ஃபார் மைக்ரோவேவ் ஆக்சஸ். ஓகே. இந்த மைக்ரோவேவ்ங்கிறது ரேடியோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இது. ஓகே. இது ஃபாஸ்டா இருக்கும், ஹை பேண்ட்வித் கொடுக்கும். ஸோ இது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ப்ராட்பேண்ட் தான் அது. தட் ப்ரொவைட்ஸ் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அண்ட் டேட்டா சர்வீசஸ் ஓவர் ஏ லார்ஜ் ஏரியா. ஓகே. இது வைமேக்ஸ், வேர்ல்டு வைட் இன்ட்ரோபரபிலிட்டி ஃபார் மைக்ரோவேவ் ஆக்சஸ். ஓகே. compared to lower frequencies, allowing for faster data transmission. அதுக்கப்புறம் generations of computers பத்தி question வந்திருக்கு. The first generation 1940 to 1956 vacuum tubes, second generation 1956 to 1963 transistors, smaller, faster ஆ இருக்கும். Third generation 1964 to 1971 integrated circuits, இது more powerful and energy efficient. Fourth generation 1971 to present microprocessors use பண்றாங்க, personal computers, advanced graphics. The fifth generation present and beyond, இப்போ artificial intelligence, machine capable எல்லாமே வந்துருச்சு. அடுத்தது FTP, HTTP இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ், ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்கிங்ல ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூஸ் பண்றது. இந்த HTTP, இந்த HTML இது ரெண்டுமே இந்த வெப்சைட்ல யூஸ் பண்றது. நம்ம எதனா ஒரு பேஜ் கேட்கறோம், போய் எடுத்துட்டு வரும் HTTP. HTMLங்கிறது அந்த பேஜ் எழுதுறது இந்த லாங்குவேஜ்ல தான், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே. இந்த வெப் பேஜஸ் எழுதுறது. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், டேட்டா ஸ்டோர் பண்ற ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது மைக்ரோ, மினி, இதை பத்தின ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ். அடுத்தது மைக்ரோ கம்ப்யூட்டருங்கிறது ஸ்மால் பர்சனல் கம்ப்யூட்டர். மினி கம்ப்யூட்டர் மிட் சைஸ்டு கம்ப்யூட்டர், லார்ஜர் தன் த மைக்ரோ கம்ப்யூட்டர். ஓகேவா? அடுத்தது வீடியோ கான்ஃபரன்சிங் பத்தின கொஸ்டின். இது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ரியல் டைம் வீடியோ கம்யூனிகேஷன். அதே மாதிரி சின்க்ரனஸ், ஏசின்க்ரனஸ் ரெண்டு இருக்கு. இது கொஞ்சம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்க்ரனஸ் சொல்றது என்னன்னா ரியல் டைம்ல நடக்கிறது. ஓகேவா? இது சின்க்ரனஸ். இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட நேரா நம்ம ஃபோன் கால் பேசிட்டு இருக்கோம்னா அது சின்க்ரனஸ், ரியல் டைம். ஏசின்க்ரனஸ்ங்கிறது இப்ப ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறோம், அத ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நமக்கு ஒரு ரிப்ளை பண்றாங்க. மெயினா இமெயில் சொல்றோம். வாட்ஸ்அப் போய் உடனே பார்த்து பண்ணிடுறோம்னா கூட ஓகே. இப்போ இமெயில் அனுப்புறோம், ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம ஏசின்க்ரனஸ். இது ரியல் டைம்ல கிடையாது. இது ரியல் டைம் கிடையாதுன்னா அது ஏசின்க்ரனஸ். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் சின்க்ரனஸ்ல சேரும். அடுத்தது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வித் சோர்ஸ் கோட் தட் எனிஒன் கேன் பண்ண முடியும். மால்வேர் அட்டாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன், சைபர் அட்டாக்ஸ்னு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மெமரி ஹைரார்கி. இது அடிக்கடி வர ஒரு கொஸ்டின் இது. எப்படி அந்த மெமரி ஹைரார்கி எப்படி ஸ்டோர் ஆகுது? அரேஞ்ச் ஃப்ரம் ஃபாஸ்ட்ல இருந்து ஸ்லோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ், அப்புறம் கேஷ் மெமரி, அப்புறம் ரேம், ஹார்ட் டிரைவ். அதே மாதிரி இதே இப்படி வச்சுக்கோங்க. Okay, இது மேல இருந்து இது பண்ணுங்க. ரெஜிஸ்டர்ஸ் மேல இருக்கும், அப்புறம் கேஷ் மெமரி இருக்கும், அப்புறம் ரேம் இருக்கும், ஹார்ட் டிரைவ், அப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதெல்லாமே பின்னாடி வரும். அடுத்தது பிரிண்டர்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ். ஓகேவா? நம்ம பிரிண்டர்ஸ்னால பிரிண்ட் எடுக்க உதவுது. இங்க்ஜெட் பிரிண்டர் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. டைனி நாசல்ஸ் டு ஸ்ப்ரே லிக்விட் இங்க் ஆன்டு பேப்பர். அதே மாதிரி லேசர் பிரிண்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுதுன்னா லேசர் பீம் யூஸ் பண்ணுது டு கிரியேட் ஆன் இமேஜ் ஆன் ஏ ட்ரம் which is then coated with toner இருக்கும் அங்க. ஓகேவா? அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு பேப்பர் யூசிங் ஈட். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்ல NAPCC, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ் ஜூன் 8 ஆரம்பிச்சது இது. இதுல வந்து மொத்தம் 8 கோல்ஸ் இருக்கு. என்னன்னா நேஷனல் சோலார் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட், நேஷனல் வாட்டர் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் த இமாலயன் எக்கோசிஸ்டம், நேஷனல் மிஷன் ஃபார் எ கிரீன் இந்தியா, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நானே வீடியோ போட்டிருக்கேன். இது தனியா ஷார்ட் நோட் வீடியோ தவிர அந்தந்த யூனிட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், கம்ப்ளீட் யூனிட் வீடியோ. அதுல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் பாருங்க. அடுத்தது குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல், GWPன்னு சொல்லுவோம்.
How much a gas eats the earth compared to carbon dioxide over time? Actually, carbon dioxide தான் ஒரு primary gas மாதிரி. அது ரொம்ப global warming பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதையும் மீறி என்னெல்லாம் பண்ணுதுன்னா, மீத்தேன். மீத்தேன் என்ன பண்ணுது? ஈட்ஸ் 25 டைம்ஸ் மோர் தேன் கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணுது? ஈட்ஸ் 298 டைம்ஸ் மோர் தேன் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி சம் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் ஈட் thousands ஆஃப் டைம்ஸ் மோர். இதுதான் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல். அடுத்தது என்வாயன்மெண்டல் ஆக்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972, வாட்டர் ஆக்ட் வந்து 1974, ஏர் ஆக்ட் வந்து 1981. இது ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இதுல என்வாயன்மெண்ட் ஆக்ட் வந்து 1986, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஹைட்ரோ கார்பன்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் இப்போ வந்திருக்கு. இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ்ல உருவானது ஹைட்ரோ கார்பன். ஓகேவா? இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஃபியூவலா யூஸ் பண்றோம், லூப்ரிகன்ட்ஸ்ல, பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கு, கெமிக்கல்ஸ்ல இருக்கு, எனர்ஜி ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஓகேவா? கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கோங்க. இதை பத்தின ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வருது. இப்போ 2 ஷிஃப்ட்ல சாயில் பத்தின கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அலுவியல் சாயில் எப்படி இருக்கணும்? லைட் டு டார்க் ப்ரௌன் இருக்கும், ஃபைன் கிரெயின்ட் அண்ட் ஃபர்டைலா இருக்கும். இது எங்க இருக்குன்னா நார்தர்ன் பிளைன்ஸ் அண்ட் ரிவர் வேலிஸ்ல இருக்கு. அப்புறம் பிளாக் சாயில் எப்படி இருக்கும்னா டார்க் பிளாக் அண்ட் கிளே அண்ட் ரீடைன்ஸ் மாய்ஸ்சர் இருக்கும். இந்த டெக்கான் பிளாட்டியூல இருக்கு. அப்புறம் இந்த லேட்ரைட் சாயில் எங்க இருக்கும்னா ரெட்டிஷ் பிரவுன், கோஸ், ரிச் இன் அயர்ன் அண்ட் அலுமினியம், ரெட் கலர்ல இருக்கு. எதனால? அயர்ன் அண்ட் அலுமினியம் இருக்கு. ஹை ரெயின்ஃபால் ஏரியாஸ்ல இது இருக்கும், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். அப்புறம் டெசர்ட் சாயில் வந்து லைட் பிரவுன் டு ரெட்டிஷ் கலர், சாண்டி அண்ட் ட்ரையா இருக்கும். எரிட் ரீஜியன் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்ல இருக்கும் டெசர்ட் சாயில். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஜிஎம் கிராப்ஸ் பத்தின ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நியூக்ளியர் டிசாஸ்டர் நானே சொல்லிருக்கேன், அந்த யுரேனியம் அதெல்லாமே, இந்த ஃபியூஷன் ஃபிஷன் இதெல்லாம் நான் முன்ன கொடுத்த வீடியோலயும் போட்டிருக்கேன், அதை பாருங்க. அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பத்தினது இருக்கு. இதுல பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் இருக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ளூ பேபி சிண்ட்ரோம் பத்தின ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ நைட்ரேட் ஜாஸ்தி இருந்தா, ஸோ இதுவும் ரிலேட்டடா அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோல இருக்கும். அதை ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சாயில் ஒரைசன்ஸ், டாப் சாயில் அந்த மாதிரி. ஓகேவா? அதை பத்தின ஒரு கொஸ்டின் இது. அதுவும் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் எப்போ எஜுகேஷனுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் வந்துச்சுன்னா 1935ல ஃபர்ஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிறத ஆரம்பிச்சாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல தான் எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல சேர்ந்துச்சு. ஓகேவா? அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல. ஸ்டேட், சென்ட்ரல் 2 பேருக்குமே பவர் இருக்கு டிசைட் பண்றதுக்கு. அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்றோம். அப்புறம் மீத்தேன் கேட்டிருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் மீத்தேன். மீத்தேனுங்கிறது ஒரு கேஸ் தட் ட்ராப்ஸ் ஹீட் இன் த அட்மாஸ்பியர் மேக்கிங் த எர்த் வார்மர். எப்படிலாம் மீத்தேன் நமக்கு கிடைக்குது? சோர்சஸ்னா அக்ரிகல்ச்சர்ல, ஃபாசில் ஃபியூயல், லேண்ட்ஃபில், வெட்லேண்ட், வேஸ்ட் வாட்டர், பயோமாஸ் பர்னிங் இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் மீத்தேன். அப்புறம் இந்த சிஓபி இத பத்தின கொஸ்டின் அடிக்கடி வரும். இது ரியோ சம்மிட்ல ஸ்டார்ட் ஆச்சு. 1992ல ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு டிசைட் பண்ணுவாங்க. இந்த எப்படி வந்து கிளைமேட் சேஞ்ச பாத்துக்கிறது, எல்லாத்த பத்தியும் ஒரு இஷ்யூஸ். ஓகே. நம்ம குளோபல் வார்மிங் எப்படி கம்மி பண்றது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் கொண்டு வந்தது அதெல்லாம். The COP meetings are part of the United Nations Convention on Climate Change. UNFCCC னா என்னன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதுல மோஸ்ட் வெல் நோன் காப் வந்து காப் 21. அதுல தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துச்சு. 2015ல வந்துச்சு. ஓகேவா? இப்ப ரீசெண்டா காப் 29 வந்துச்சு. 2024ல இது அசர்பைஜான்ல வந்தது. இது வரைக்கும் 29 முடிஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏன்ஷியன் யூனிவர்சிட்டிஸ் பத்தின கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. நாலந்தா அந்த தக்சீலா. நாலந்தா வந்து எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 5th to 12th புத்திஸ்ட் மொனாஸ்டிக் யூனிவர்சிட்டி. இது இங்க உங்களோட ஃபேமஸ் காலேஜ் ஜுவான்சாங், ஆரியபட்டா, அப்புறம் தர்மபாலா. ஓகேவா? அடுத்தது தக்ஷஷீலா. இதுதான் வந்து ஓல்டு யூனிவர்சிட்டி தக்ஷீலா. இது பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்கு. வேதிக் அண்ட் புத்திஸ்ட் சென்டர் இது. ஓகே. இதுல இவங்கல எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மெடிசன், பிலாசபி அண்ட் மிலிட்டரி சயின்ஸ். இது பாணினி, சாரகா, கௌத்தில்யா இவங்க 3 பேருமே தக்சீலாவை சேர்ந்தவங்க. பாணினி வந்து சான்ஸ்கிரிட் கிராமர்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. நிறைய நான் இதோட இது கொடுத்துருக்கேன் பாருங்க. இவர் சாரகா வந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா. சாணக்கியா வந்து டீச்சர் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக் ஆத்தர் ஆஃப் த அர்த்தசாஸ்திரா. ஓகே. கௌத்தில்யா. அப்புறம் யூடிஎல் பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. யூடிஎல்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். அந்தந்த கொஸ்டின்க்கு அந்தந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம செட் பண்றது. அதான் யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். ஓகேவா? எஜுகேஷனல் ஃப்ரேம்வொர்க் எய்ம்ட் அட் மேக்கிங் லேர்னிங் அக்சசபிள் டு
all students by offering multiple means of engagement, representation, expression. எப்படி சில குழந்தைங்க ஆடிட்டரியா படிக்கும், விஷுவலா படிக்கும் இல்லையா? அந்தந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி பண்றது தான் யூடிஎல். நெக்ஸ்ட் குரோனாலஜி பத்தின ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. யூஜிசி எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1956, என்சிஆர்டி 1961, ஏஐசிடிஇ 1945, டியூ டெல்லி யூனிவர்சிட்டி 1922. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாக் வந்து ஒரு அக்ரிடேஷன் பாடி இல்லையா? அவங்க வந்து அவங்க காலேஜஸ பார்த்து, அந்த யூனிவர்சிட்டீஸோட ஸ்டேட்டஸ பார்த்து, சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அத வச்சு அவங்க கிரேட்ஸ் குடுக்குறாங்க. ஓகே. ஸோ நாக் வந்து 1994ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இட் இவாலுவேட்ஸ் இன்ஸ்டிடியூட் பேஸ்ட் ஆன் கிரைட்டீரியா லைக் கரிக்குலம் பார்க்குறாங்க, டீச்சிங் எப்படி இருக்கு, ரிசர்ச் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அதெல்லாம் பார்த்து கிரேட் குடுக்குறாங்க. 8 கிரேட் ஸ்கேல்ல குடுக்குறாங்க. A++லேருந்து டி வரைக்கும் இருக்கு. A++ல இதுல ஹையஸ்ட் அவங்களுக்கு. அடுத்தது புத்திசம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. புத்திசம் மெயினா அவங்க பிராக்டிஸ் பண்ணது இந்த மெடிடேஷன், எத்திக்கல் கண்டக்ட், விஸ்டம். கீ டீச்சிங்ஸ் என்னன்னா ஃபோர் நோபல் ட்ரூத் விச் எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் சஃபரிங் இருக்கும். இது 8 ஃபோல்டு பாத் இருக்கும் விச் ப்ரொவைட்ஸ் அ கைட் டு எண்ட் சஃபரிங் அண்ட் அச்சீவ் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஓகே. அடுத்தது என்இபி, ஜிடிபி. என்இபி 2020ல வந்தது இது. என்இபி 2020 கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ என்இபில வந்து 6% நம்ம வந்து ஜிடிபி நம்ம அலாட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் கீ கோல்ஸ் இஸ் டு இன்க்ரீஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் 6% பண்ணணும்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. என்இபி 8 டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். அதே மாதிரி என்இபி 2020 அவங்க என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க அது எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்களோ உங்களுக்கு பெரிய ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க. அனாலிசிஸ் வீடியோ இன்னொரு வீடியோவும் இருக்கு. அதையும் பாருங்க. 3rd அண்ட் 6th நடந்தது. இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. மெயினா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 யூனிட்ஸ் நான் கம்ப்ளீட் வீடியோவா போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யுஜிசி நெட் கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.